ஸோ டே 3 ஃபிசிக்ஸ் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மோஷன் இன் பிளேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்க்குலர் மோஷன். சரியா? என்ன? சர்க்குலர் மோஷன். ஒரு ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது அப்படின்னா அங்கே அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரி ஆக்சலரேஷன் வரும், இந்த 3 கேட்டகரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ சர்க்குலர் பாத் அப்படின்னு நம்ம பேசும்போதே முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சர்க்குலர் மோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு கிராஃப் வரைஞ்சிடணும். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு ஒய் ஆக்சிஸ். ரைட்டா? இவன் தான் சென்டர். ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல போகுது அப்படின்னா நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்ன, அது எதை சென்டரா வச்சிருக்குது, அதோட ரேடியஸ் என்ன. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் அதோட ரேடியஸ் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் தான் அதோட ரேடியஸ். அப்போ இப்படி சுத்தி வரும் அந்த பாதை. இப்படி வந்து இப்படி சுத்தி வரும். கரெக்டா? ஓகே. அப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த பார்ட்டிக்கிள், அந்த பாடி அப்படியே சுத்தி வந்து திருப்பி இங்க வருது. ரைட்டா? அப்போ இது கவர் பண்ற டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, ஒரு பாடி சர்க்குலர்ல கவர் பண்ணும்போது நம்ம சொல்றோம் 360 டிகிரி சுத்தி வருதுன்னு சொல்றோம் இல்லையா? 360 டிகிரி சுத்தி வருதுன்னு சொல்றோம். அப்போ சர்க்குலர் மோஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு நமக்கு எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா என்ன, அல்லது ஆங்குலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க உங்களுக்கு தெரியுது, ஒரு பார்ட்டிக்கிள் ஏல ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஏக்கே வருதுன்னு வைங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குதுன்னு நான் கேட்டேன்னா நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. என்ன? 360 டிகிரி. 360 டிகிரிங்கிறது அது கவர் பண்ண ஆங்குலர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த 360 டிகிரிக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன். இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைனோட லென்த் என்னப்பா? ஏன்னா அதுதான் அது போன பாதை. அந்த பாதையை கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஈஸியா 2πrன்னு சொல்லிடுவீங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிடுவீங்க. அப்ப 360 டிகிரில ஒருத்தன் போறான் அப்படின்னா, அவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ், நார்மல் டிஸ்டன்ஸ் 2πr. இது ஓகே. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த 360 டிகிரி ஆங்கிள நம்ம எப்பவுமே பிசிக்ஸ்ல எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரேடியன்ல தான் யூஸ் பண்ணணும். டிகிரிய ரேடியனுக்கு மாத்தணும்னா 360 டிகிரி அப்படின்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? 2πன்னு மென்ஷன் பண்ணுவோம். 2πன்னு மென்ஷன் பண்ணா அவனுக்கு பேர் என்ன பேரு? ரேடியன். சரியா? இப்போ லெட்ஸ் சே ஒரு பார்ட்டிக்கிள் இதான்ப்பா அதோட சென்டர். அது இங்க இருக்குதுப்பா. இங்க இருக்குது, இங்க இருக்குது. 360 டிகிரி சுத்துனா அது முழு சர்க்கிள். 360 டிகிரி சுத்தல. ஒரு 30 டிகிரி மட்டும் சுத்தி வருதுன்னு வைங்க. எத்தனை டிகிரி? ஒரு 30 டிகிரி மட்டும். காமனா லெட்ஸ் சே தீட்டான்னு வச்சுக்கிறேன். தீட்டா அப்படிங்கிற ஆங்குலர் டிஸ்டன்ஸ் அது போகுது. ஸோ டிஸ்டன்ஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட்னு யூஸ் பண்ணுங்க. தப்பு இல்ல. இப்போதைக்கு சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெரும்பாலான இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல டிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தையையும், ஒரு சில இடங்கள்ல டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம அத பார்த்து எடுத்த உடனே கன்ஃப்யூஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. பட் கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரே கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ்ங்கிற வேர்டும், டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் தான் நம்ம எத பத்தி கவலைப்படணும்? ஓகே டைரக்ஷன் அதெல்லாம் பத்தி கவலைப்படணும். அது இல்லாத வரைக்கும் ஆங்குலர் டிஸ்டன்ஸ்ன்னு நான் ஒரு சில இடங்கள்ல சொல்லுவேன். டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லுவேன். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ தீட்டா. ரைட்டா? ஆங்குலர் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? தீட்டா. இந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ்க்கு அது எவ்வளவு தூரம் போயிருக்குது? இந்த பாதை என்ன? அதாவது இந்த ஏபியோட லென்த் என்ன? ஆர்க் லென்த். என்னப்பா? ஆர்க் லென்த். யாருப்பா? அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன சொல்வீங்க? ஏபியோட வேல்யூ. இந்த இருக்குல்லையா இந்த வளைவான கோடு. இத ஸ்ட்ரெய்ட் ஆக்குனீங்கன்னா எவ்வளவு தூரம் வரும்? அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த லாஜிக் தான் உங்களுக்கு தேவை. தீட்டா வந்து 2π இருந்துச்சு அப்படின்னா, தீட்டா வந்து 2π இருந்துச்சுன்னா, அப்போ டிராவல் பண்ண தூரம் என்ன? 2π இன்டு r. 2π இருந்துச்சுன்னா, அதோட நீங்க எத மல்டிப்ளை பண்ணணும்? 2π இன்டு rன்னு போடணும். தீட்டாவா இருந்துச்சுன்னா, அப்ப ஆர்க் லென்த்த நீங்க எப்படி போடுறது? லெட்ஸ் சே S அல்லது ABன்னு வச்சுக்கலாம். ஆங்கிளோட நீங்க எத மல்டிப்ளை பண்ணணும்? ரேடியஸ மல்டிப்ளை பண்ணணும். அதே மாரி தான். ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஆங்கிள் என்ன? தீட்டா. தீட்டாவோட எத மல்டிப்ளை பண்ணணும்? R மல்டிப்ளை பண்ணணும். அப்போ முதல்ல சர்க்குலர் மோஷன்னு வரும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன?
எனக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா அப்படின்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை ஸ்ட்ரைட்டா மொத்தமா எவ்வளவு தூரம் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு மீட்டர்ல சொல்லணும்னா அவன் யாரு ஆர் தீட்டா. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் இது யாரு ஆங்குலர். நான் எதை பத்தி பேசுறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பத்தி பேசுறேன். ஆங்குலர்ல தீட்டான்னு நம்ம இங்கிற வேர்டை யூஸ் பண்றோம்னா லீனியர்ல அது என்ன ஆர் தீட்டா. இதோட யூனிட் என்னப்பா இதோட யூனிட் ரேடியன் இதோட யூனிட் மீட்டர். இது நார்மலா லீனியர்ல சொல்றது. இதுதான் லென்த் ஒரிஜினல் லென்த். சரியா? இது வந்து ஜஸ்ட் ஆங்கிள். ஓகே இப்போ ஒரு சர்க்கிள்ல ஒருத்தன் போறான்னா அவன் வந்து பார்த்தோன்னா 360 டிகிரி கவர் பண்றான். இப்போ அது இருக்கட்டும். சர்க்குலர் மோஷன்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாடி எவ்வளவு வேகமா சுத்துது இங்க இருந்து இங்க எவ்வளவு வேகமா போகுது. தட் மீன்ஸ் இந்த தீட்டா எவ்வளவு குயிக்கா மாறுது அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. என்ன வார்த்தை ஆங்குலர் வெலாசிட்டி. நீங்க படிச்சிருப்பீங்க யாரு ஒமேகா. ஒமேகானா என்ன அர்த்தம் இந்த தீட்டா எவ்வளவு வேகமா மாறுது. அப்ப தீட்டாவை வகையிடணும் டி தீட்டா பை டிடி. டி தீட்டா பை டிடி அவன் தான் யாரு ஒமேகா. சரி நமக்கு நார்மல் வெலாசிட்டி என்ன லீனியர் வெலாசிட்டி என்ன லீனியர் வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேகமா மாறுது ds பை dt தான் டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க s என்னப்பா r தீட்டா தானே. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க r ரேடியஸ் அது மாற போறது கிடையாது. தீட்டா மாறும். எதை பொறுத்து மாறும் டைமை பொறுத்து மாறும். அப்ப d தீட்டா பை dt. அப்ப v ஈக்குவல்ட்டுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் r ஒமேகான்னு வரும். சரியா? ஸோ இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டானா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டானா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் தீட்டா. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகானா லீனியர் வெலாசிட்டி என்ன ஆர் ஒமேகா. இப்போ வெலாசிட்டி வரைக்கும் வந்துட்டோமா. இப்போ நம்ம அடுத்த ஆக்சலரேஷன் போகணும். ஆக்சலரேஷன் போறதுக்கு முன்னாடி வெக்டர்ல இதை எப்படி பார்க்கிறது இந்த மூவ்மெண்ட்டை இந்த மோஷனை வெக்டர்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்குலர் மோஷன்ல கோரான விஷயமே என்ன அப்படின்னா வெக்டர்ல இந்த பார்வை எப்படி இருக்கும். ஒரு சர்க்குலர் மோஷனை வெக்டர்ல எப்படி பார்க்கிறது பாருங்க. இங்க பாருங்க நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. ஜென்ரலா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு பாடி சர்க்குலர் பாத்துல போகுது சுத்திக்கிட்டே இருக்குது. எப்படி பண்ணிட்டு இருக்குது ஒரு பாடி சர்க்குலர் பாத்துல அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல ஏதோ ஒரு டைம்ல அந்த பாடி இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த ஏயை விட்டுருங்க. ஏ இப்போதைக்கு வேண்டாம். பிங்கிறது என்ன இது ஓ இது பி. பிங்கிறது என்ன அட் எனி இன்ஸ்டன்ட் ஏதோ ஒரு டைம்ல நான் அந்த பாடி எங்க இருக்குதுன்னு பார்த்தேன்னா the body is at point P. பாயிண்ட் P ல இருக்குது. சரியா? இப்போ இங்க இருந்து அது இங்க போகும். இங்க இருந்து இங்க போகும். இங்க இருந்து இங்க போகும். இங்க இருந்து இங்க போகும். சோ இந்த P ஓட பொசிஷன் உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா P ஓட வெக்டர் எழுத போறேன். பொசிஷன் வெக்டர் ஆஃப் P. யாரு? பொசிஷன் வெக்டர் ஆஃப் P. யாருப்பா? படிச்சிருப்பீங்க இல்லையா? P ஓட பொசிஷனை நம்ம எப்படி சொல்லணும்? இந்த இடத்துல இது கிராஃப் இல்லையா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை எங்க இருந்து மெஷர் பண்ணணும் ஓல இருந்து தான் மெஷர் பண்ணணும். அப்ப P ஓட பொசிஷன் அப்படிங்கிறது யாருன்னா இட் இஸ் OP வெக்டர். சரியா? யாரு? OP வெக்டர். ரைட்டா? சோ P ஓட பொசிஷன் வெக்டர் யாரு? OP வெக்டர். அப்போ இந்த OP வெக்டர் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நம்மளோட வெலாசிட்டியா இருக்கும். இந்த OP இருக்குதே இந்த லைன். இந்த லைன் எப்படி மாறுதுங்கிறது தான் நம்மளோட வெலாசிட்டி. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க. சரியா? இந்த OP முதல்ல இங்க இருக்குது. அடுத்து இப்படி போகும். அடுத்து இப்படி போகும். அடுத்து இப்படி போகும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லயும் OP ஓட பொசிஷன் என்ன ஆகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? OP ஓட பொசிஷன் தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்? அப்போ முதல்ல OP என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். OP வெக்டர் எழுதணும். எப்படி எழுதுறது? இங்க பாருங்க. இங்க பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்னப்பா? இந்த டிஸ்டன்ஸ் யாரு? O ல இருந்து P வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? R. சோ
எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர்னு ஒருத்தன் சொல்றான்னா அதை நான் ஆறுன்னு சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓபியோட வேல்யூ என்னன்னு கேட்டா அது ஆறு. ஓபியோட வெக்டர் எப்படி எழுதுறது? நீங்க ஓல இருந்து பிக்கு போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஓல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இவ்வளவு தூரம் வரணும், ஒய் ஆக்சிஸ்ல இவ்வளவு தூரம் போகணும். சரியா? இப்ப நம்ம அட் எனி இன்ஸ்டன்ட் த பாடி இஸ் அட் பின்னு சொல்றோம் இல்லையா? அது எவ்வளவு ஆங்கிள மேக் பண்ணியிருக்கும் அப்படின்னா லெட்ஸ் சே தீட்டா. என்ன சொல்றோம்? தீட்டான்னு சொல்றோம். இப்ப பியோட பொசிஷன் மாற 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 தீட்டா மாறுதுன்னு அர்த்தம். அல்லது தீட்டா மாற மாற பியோட பொசிஷன் மாறும். தீட்டா அதிகமாக 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 பியோட பொசிஷன் மாறிட்டே இருக்கும். ரைட்டா? இப்ப அதை தான் நம்ம பேச போறோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த பாயிண்ட லெட்ஸ் சே நான் எல்ன்னு வச்சுக்கிறேன். இதை எல்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஓபி வெக்டர் அப்படிங்கிறவன் யாருன்னா, எனக்கு ஓஎல் வெக்டர், அதாவது ஓல இருந்து நான் எல்லுக்கு வந்து எல்லுல இருந்து பிக்கு போகணும். கரெக்டா? எல்பி வெக்டர். ஓஎல்ங்கிறது வேல்யூ என்னப்பா? ஒரு ட்ரையாங்கிள் நீங்க பாக்குறீங்க. இது என்ன ட்ரையாங்கிள்? நார்மல் ட்ரையாங்கிள். இதுல இது தீட்டா, இது ஆர். இந்த சைடுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம்? அதிகமா யூஸ் பண்ணணும் இந்த கால்குலேஷன் அல்லது இந்த மெத்தட். ஹைப்போடேனியஸ் எனக்கு தெரியுது. இந்த ஆங்கிள் தெரியுது. அட்ஜசன்ட் சைடு என்ன? ஆர் காஸ் தீட்டா. தெரியும்ல? ஏன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடேனியஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ஆர் காஸ் தீட்டா, ஆப்போசிட் சைடு வேணும்னா என்ன? ஆர் சைன் தீட்டா. அப்போ ஓஎல்லோட வேல்யூன்னு பார்த்தா அவன் யாரு? ஆர் காஸ் தீட்டா. ஓஎலோட வேல்யூ என்ன? ஆர் காஸ் தீட்டா. ஓஎல் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன்ல இருக்குது. ஓஎல் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன்ல இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த ரெண்டு ஆக்சிஸுக்கும் டைரக்ஷனை கொடுக்கிறவன் யாரு? டைரக்ஷனை கொடுக்கிறவன் யாரு? நமக்கு தெரியும் இல்லையா? டைரக்ஷன் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஒருத்தன் டைரக்ஷனை மட்டும் கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேருனா யூனிட் வெக்டர்னு நம்ம சொல்லுவோம். யூனிட் வெக்டரோட ரோல் என்ன அப்படின்னா, யூனிட் வெக்டருக்கு என்ன கிடையாது? மேக்னிடியூட் ஒன்னா இருக்கும். அதுக்கு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்படி எக்ஸுக்கும் ஒய்க்கும் வரக்கூடிய யூனிட் வெக்டர் யாரு? ஐ வெக்டர். ஒய்க்கு வரக்கூடிய யாரு? ஜே வெக்டர். சரியா? சோ ஓபியை நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். ஆரை காமனா எடுத்துட்டீங்கன்னா cos theta into I vector plus sin theta into J vector. Cos theta into I vector plus sin theta into J vector. So இதுதான் OP vector. புரிஞ்சுதா? இங்க பாத்தீங்கன்னா OP யோட மேக்னிடியூட் இவன். இந்த cos theta I vector sin theta J vector இதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா ஒன்னு தான். யாரு? இதுக்குன்னு சொல்லிட்டு வேல்யூவே கிடையாது. இதுக்கு வேல்யூ ஒன்னா தான் இருக்கும். சரியா? இப்ப நான் வெலாசிட்டிக்கு போறேன். வெலாசிட்டி வெக்டர்ல சொல்ல போறேன். வெலாசிட்டி வெக்டர்னா என்ன அர்த்தம்? இந்த p யோட பொசிஷன் எப்படி மாறுதோ அதான் வெலாசிட்டி வெக்டர். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் OP வெக்டர் பை dt. இதுதான் வெலாசிட்டி வெக்டர். இப்போ OP யை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, OP ல யார் இருக்கா? முதல்ல R இருக்கு. R அப்படிங்கிறவன் கான்ஸ்டன்ட். அப்படி வச்சிருங்க. R அப்படிங்கிறவன் கான்ஸ்டன்ட் வச்சிருங்க. cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னப்பா வரும்? மைனஸ் சைன் தீட்டா. கரெக்டா? இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் டைமை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க யார் இருக்கா? தீட்டா இருக்கு. cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin தீட்டா, தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா d தீட்டா பை dt. ஏன்னா கடைசி இதுல தான் முடிக்கணும். செயின் ரூல் நம்ம மேக்ஸ்ல படிச்சிருக்கோம். cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin தீட்டா, பட் நான் t யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப கூட d தீட்டா பை dt போடணும். பிளஸ் sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos தீட்டா, இங்க i வெக்டர் கூட இருக்கும். cos தீட்டா, தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா again d தீட்டா பை dt. இது j வெக்டர். ஓகேயா? இப்போ அடுத்து போறோம். அடுத்து எப்படி போறோம்? சோ இதெல்லாம் எடுத்துடலாம். இங்க பாருங்க, v வெக்டரோட இது பாருங்க, வெளியே என்ன இருக்குது? r இருக்குது. d தீட்டா பை dt இருக்குது. v வெக்டர்ல என்ன இருக்குப்பா? ரெண்டு இடத்துல என்ன இருக்குது? d தீட்டா பை dt இருக்குது. d தீட்டா பை dt யாரு? d தீட்டா பை dtங்கிறவன் யாரு? ஒமேகா இல்லையா? d தீட்டா பை dtங்கிறவன் யாரு? ஒமேகா. அந்த d தீட்டா பை dt யை தூர வெளியே எடுத்துருங்க. r into ஒமேகா. அப்போ மிச்சம் உள்ள இருக்கிறவன் யாரு? மைனஸ் சைன் தீட்டா I வெக்டர் பிளஸ் காஸ் தீட்டா J வெக்டர். கரெக்டா?
அப்போ இதுதான் வியோட, அதாவது வெலாசிட்டி இருக்கு இல்லையா, வெலாசிட்டியை வெக்டர்ல சொல்றதா இருந்தா இதுதான். இப்போ நீங்க பாருங்க, பியோட டைரக்ஷன் இப்படி இருக்குப்பா. பியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இந்த ஓபி வெக்டரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல இதுதான் ஞாபகம் வரணும். ஒருத்தன் ஆர். ஆர் அப்படிங்கிறது யாரு? ஓல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்துக்கு பேரு. அந்த எண் மதிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்ன்னு சொல்றோம். த மேக்னிட்யூட். இந்த காஸ் தீட்டா, சைன் தீட்டா அப்படின்னு வருது இல்லையா? காஸ் தீட்டா ஐ, சைன் தீட்டா ஜேன்னு வருது இல்லையா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது. இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த காஸ் தீட்டா ஐ, சைன் தீட்டா ஜே. அப்போ அப்படி நீங்க விய பாத்தீங்க அப்படின்னா, வியோட மேக்னிட்யூட் வியோட மேக்னிட்யூட் யாருன்னா இந்த ஆர் ஒமேகா. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆர் ஒமேகா. அப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா? மைனஸ் சைன் தீட்டா ஐ காஸ் தீட்டா ஜே. இவன் தான் யாருன்னா வியோட டைரக்ஷன். இதான் யாரு? டைரக்ஷன் ஆஃப் வி. இவன் எப்படி இருப்பான்? இவன் எப்படி இருப்பான்? இங்க பாருங்க. ஓபியையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஓபிக்கு டைரக்ஷன் யாரு? ஓபிக்கு டைரக்ஷன் யாருன்னா காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா ஜே. ஓபியோட டைரக்ஷன் காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா ஜே. வியோட டைரக்ஷன் யாருன்னா காஸ் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல சைன் தீட்டா இருக்குது. ஒரு மைனஸ் வேற இருக்குது. சைன் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல காஸ் தீட்டா இருக்குது. இது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியுமா? காஸ் தீட்டா சைன் தீட்டாவா மாறுது அப்படின்னா, தீட்டா என்னவா இருக்கணும்? தீட்டால எத்தனை டிகிரி போட்டா இந்த சேஞ்ச் நடக்கும்? நீங்க பாருங்க. காஸ்ல 0 டிகிரி போட்டீங்கனாலும், சைன்ல 90 டிகிரி போட்டீங்கனாலும் ஒண்ணு. அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டாவா மாறுது அப்படின்னா, இந்த டைரக்ஷன் 90 டிகிரி திரும்பிருச்சுன்னு அர்த்தம். 90 டிகிரி திரும்பிருச்சுன்னு அர்த்தம். 90 டிகிரி திரும்புறது எப்படி திருப்பலாம்? 90 டிகிரி எப்படி திருப்பலாம்? நான் கிரீன் கலர்ல போடுறேன். சரியா? இங்க இருந்து அப்படியே 90 டிகிரி திருப்புங்க. இதுதான் யாரு? வி வெக்டர். புரியுதா? அப்ப வி வெக்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, Pங்கிற பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் லைன் வரைஞ்சீங்கன்னா, அதுதான் வி வெக்டர். சரி, நீங்க கேட்கலாம். சப்போஸ் P இங்க இருக்குப்பா. P இங்க இருக்கு. வி வெக்டர் எப்படி இருக்கும்? இது OP வெக்டர். இது யாரு? OP வெக்டர். P எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இங்க இருந்துச்சுன்னா V இப்படி இருக்கும். இங்க இருந்துச்சுன்னா V இப்படி இருக்கும். இங்க இருந்துச்சுன்னா V இப்படி இருக்கும். அப்போ ஒரு ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல சுத்தி வரும்போது, இப்போ ஃபேன் நீங்க பாக்குறீங்க. உங்க வீட்ல மேல ஃபேன் ஓடிட்டு இருக்குதுன்னு வைங்க. ஃபேன பாருங்க. ஃபேன் வந்து ஒரே ஸ்பீட்ல தான் சுத்திட்டு இருக்குது இல்லையா? நம்ம பார்க்கும்போது ஃபேன் என்ன பண்ணுது? ஒரே ஸ்பீட்ல தான் சுத்திட்டு இருக்குது. இப்போ ஃபேன் ஒரே ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருந்தாலும், அதோட வி வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபேனுக்கு ஒமேகா என்ன ஆகாது? மாறாது. அதோட ஆங்குலர் வெலாசிட்டி சேம். ரேடியஸும் சேம். அப்ப ஃபேனோட வெலாசிட்டி மாறாது. ஆனா, ஃபேன் ஃபேன்ல இருக்கக்கூடிய அந்த விங் இருக்கு இல்லையா? அந்த விங்கோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப வெலாசிட்டின்னு பேசும்போது அவகிட்ட 2 பேர் இருக்கான். ஒருத்தன் மேக்னிட்யூட், இன்னொருத்தன் டைரக்ஷன். ஒரு சர்க்குலர் மோஷன்ல மேக்னிட்யூட் மாறணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா எது மாறிக்கிட்டே இருக்கும்? டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருந்தாதான் அதால சர்க்குலர் பாதையில சுத்த முடியும். ரைட்டா? மேக்னிட்யூட் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னிட்யூட் மாறணும்னு அவசியம் இல்ல. நீங்க மாறணும்னு நெனச்சா மாத்தலாம். நீங்க ஃபேன்ல ரெகுலேட்டர திருப்பிட்டீங்க அப்படின்னா, ஃபேனோட ஸ்பீடு கூடிடும். அது வேற. அது அடுத்த கதை. முதல் கதை என்ன? ஃபேன் சுத்தணும் அப்படின்னா, ஃபேன்ல வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் மாறணும். அது புரிஞ்சுக்கணும். சரியா? ஃபேனோட வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் என்ன? ஆர் ஒமேகா, டைரக்ஷன் இவன். இப்ப அடுத்து வருவோமா? அடுத்து முக்கியமான ஆள். இவனுக்கு தான் இந்த மொத்த லெசனும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம முடிக்கிறோம். சரியா? அடுத்து வரப்போறவன் யாருன்னா, ஆக்ஸலரேஷன். சரியா? இங்க பாருங்க. ஸோ மேல இருக்கிறத நான் எடுத்து விட்டுறேன். மேல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம அடுத்து பேச போற ஆள் யாரு? ஆக்ஸலரேஷன். ரொம்ப முக்கியமான ஆள். சரியா? இந்த ஆக்ஸலரேஷன் பத்தியான புரிதல் நமக்கு தெளிவா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஜெனரலா ஆக்ஸலரேஷன்னா என்னன்னு தெரியும். ஆக்ஸலரேஷன்ங்கிறது யாருப்பா? வெலாசிட்டி சேஞ்ச் இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா வெலாசிட்டி மாறுச்சுன்னா அவனுக்கு பேரு ஆக்ஸலரேஷன். வெலாசிட்டி மாறுச்சு அப்படின்னா அது ஆக்ஸலரேஷன். அல்லது வெலாசிட்டி எவ்வளவு வேகமா மாறுது. இப்போ என்னோட வெலாசிட்டில 2 பேர் இருக்கான். ஏன்னா நான் வெக்டர் அப்ரோச் தானே பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு வெலாசிட்டியோட மேக்னிட்யூட். அதாவது நம்ம பேசக்கூடிய இந்த ஆர் ஒமேகா. இன்னொன்னு வெலாசிட்டியோட டைரக்ஷன்.
டைரக்ஷன் அப்படின்னா இந்த இருக்குது சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா தீட்டா, ரைட்டா? இப்போ வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறினா மட்டும்தான் அதால சர்க்குலர் மோஷன்ல சுத்த முடியும், கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மேக்னிடியூட் மாறுச்சுன்னா வரக்கூடிய ஆக்சலரேஷனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், டைரக்ஷனை மாத்தினா வரக்கூடிய ஆக்சலரேஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். சரியா? இந்த ஆக்சலரேஷன் எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பட் இந்த ஆக்சலரேஷன் கண்டிப்பா இருக்கணும். டைரக்ஷனை மாத்துனா வரக்கூடிய ஆக்சலரேஷன் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். என்ன பேரு? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபீட்டல்னா சென்டரை நோக்கி இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன். ஏன் இதுக்கு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு பேர் வருது அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கலா பார்க்க போறோம். சரியா? கான்செப்சுவலா நம்ம பார்க்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். மேத்தமெட்டிக்கலா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்ங்கிற பேரை ஏன் கொடுக்குறோம்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இவனுக்கு பேர் வச்சிருக்கோம்ல, இவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இவனுக்கு பேர் என்ன பேரு? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இவனுக்கு பேரு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன்ல நமக்கு 2 பேர் இருக்காங்க. ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல சுத்தி வரும்போது 2 விதமான ஆக்சலரேஷன் இருக்குது. ஒன்னு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருந்தா மட்டுமே ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா என்னவாகும்? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அந்த பாடி, மெதுவா சுத்துற பாடி இன்னும் வேகமா சுத்தும். சரியா? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஸ்பீடோட வேல்யூவை அதிகப்படுத்துறதுக்கு தானே தவிர சுத்த வைக்கிறதுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல சுத்த வைக்கிறதுக்கு வர அவனை பார்ப்போம். ஸோ நான் பேச போறது யாரு? ஏசி. ரெண்டையும் தனித்தனியாவே நான் பார்த்துடுறேன். ஏசி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது என்ன? வெலாசிட்டி மாறணும் இல்லையா? டிவி பை டிடி இப்படி போடுவோம். டிவி பை டிடி வெலாசிட்டி எவ்வளவு வேகமா மாறுது. இப்போ இந்த டிவி பை டிடில நான் பேச போறது என்னன்னா, இங்க பாருங்க, ஆர் வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஆர் மாறுமா? ஆர் ரேடியஸ் மாற போறதே கிடையாது சர்க்குலர் பாத்தை பொறுத்த வரைக்கும். ஒமேகா மாறுமா? எஸ், ஒமேகா மாறும். ஆனா நான் இங்க பேச போறது ஒரே ஒமேகா தான். நான் எதை பத்தி பேச போறேன்? டைரக்ஷனை பத்தி தான் பேச போறேன். அப்ப ஆரும் கான்ஸ்டன்ட், ஒமேகாவும் கான்ஸ்டன்ட். ஃபேன் சுத்துற எக்ஸாம்பிள், ஃபேன் ஒரே ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஆர் ஒமேகா. இப்ப அடுத்து ஆர் ஒமேகா, இவங்க 2 பேருமே கான்ஸ்டன்ட் இல்லையா? மைனஸ் சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா யாருப்பா? காஸ் தீட்டா. தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா டி தீட்டா பை டிடி ஐ வெக்டர். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? மைனஸ் சைன் தீட்டா. டி தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா டி தீட்டா பை டிடி ஜே வெக்டர். ரைட்டா? அப்போ again இங்கேயும் டி தீட்டா பை டிடி இருக்குது. டி தீட்டா பை டிடி நமக்கு யாருன்னு நல்லா தெரியும். டி தீட்டா பை டிடி என்ன? ஒமேகா. அது நல்லா தெரியும். ஸோ we can take டி தீட்டா பை டிடி அவுட் சைடு. அப்போ ஆர் ஒமேகா ஆல்ரெடி இருக்கு. இங்க இருந்து ஒரு ஒமேகாவை எடுத்துட்டீங்கன்னா ஆர் ஒமேகா ஸ்கொயர். அப்ப இது யாரு? இவங்க 2 பேர்கிட்ட இருந்து மைனஸை மட்டும் எடுங்க. மொத்தமா வெளியே எடுக்க வேணாம். இப்போதைக்கு இங்க வெளியே எடுத்து வைங்க. ஏன்னு சொல்றேன். காஸ் தீட்டா ஐ வெக்டர் சைன் தீட்டா ஜே வெக்டர். சரியா? இப்போ இங்க பாருங்க, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு வேல்யூ வந்துருச்சு. ஆர் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இந்த இருக்கா பாருங்க, இவனை பாருங்க, காஸ் தீட்டா ஐ வெக்டர் சைன் தீட்டா ஜே வெக்டர். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க. அதாவது ஓபியோட டைரக்ஷன். ஓபியோட டைரக்ஷன் தான் யாரு? காஸ் தீட்டா ஐ வெக்டர் சைன் தீட்டா ஜே வெக்டர். கரெக்டா? அப்போ இது யாருன்னா ஓபியோட டைரக்ஷன். டைரக்ஷன்னா டைரக்ஷனை மட்டும் போடணும், யூனிட் வெக்டர்னு போடணும். ஓபி கேப். அப்போ மைனஸ் ஓபி கேப். மைனஸ் ஓபி கேப்னா என்ன அர்த்தம்? ஆர் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ஓ கேப். கரெக்டா இல்லையா? ஓல இருந்து பி கிடையாது, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால பி ல இருந்து ஓ. அப்போ ஏசியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, பி ல இருந்து ஓவை நோக்கி இருக்கு. புரியுதா? இதுதான் ஏசி. பி ல இருந்து ஓவை நோக்கி இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன பேரு? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். எப்பவுமே சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சென்டரை நோக்கி தான் இருக்கும். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் எங்க நோக்கி இருக்கும்? டுவர்ட்ஸ் சென்டர் தான் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வேலை முடிஞ்சிருச்சா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னப்பா? மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர். மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் அல்லது ஏசியோட வேல்யூ என்ன? ஆர் ஒமேகா ஸ்கொயர். அது பிரச்சனை இல்லை. அதோட டைரக்ஷன் என்ன? டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கும்.
நீங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்க, கண்ணில் இமேஜின் பண்ணுங்க. உங்க கையில ஒரு கயிறு எடுத்துக்குங்க. என்ன? ஒரு கயிறு எடுத்துக்குங்க. இந்த கயிறோட எண்டுல ஒரு கல் எடுத்துக்குங்க. இப்ப இந்த இடத்துல புடிச்சுக்கிட்டு இத சுத்துறீங்க. யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டி சுத்தும் போதும் இந்த கல்லு இருக்கு இல்லையா? இந்த இப்போ ஒண்ணும் இல்லப்பா. இந்த கல்ல வந்து இந்த கயிறுல ரொம்ப லூஸா கட்டிருங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன சொல்றேன்? ஒரு கயிறு எடுத்துக்குங்க. அந்த கயிறோட ஒரு முனைய உங்க கையில புடிச்சுக்குங்க. இன்னொரு முனையில ஒரு கல்ல கட்டிக்குங்க. அந்த கல்ல எப்படி கட்ட சொல்றேன்? கொஞ்சம் லூஸா கட்டிக்குங்க அந்த ஸ்டோன. இப்ப நீங்க சுத்துனீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோன் என்ன ஆகும்? இப்படி போகிற ஸ்டோன் இப்படி பறந்து இந்த சைடு போய் விழுந்துரும். அப்ப ஸ்டோன் ஒழுங்கா கெட்டல அப்படின்னா, அந்த ஸ்டோன் என்ன பண்ணும் அப்படின்னா, வெளிய விலகி ஓடத்தான் பார்க்கும். நீங்க நல்லா கெட்டுனீங்கன்னா, அந்த ஸ்டோன வெளிய ஓட விடாம உள்ள புடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க சுத்துறதுக்கு ஒரு கையில இருந்து ஃபோர்ஸ் குடுக்குறீங்க இல்லையா? அந்த ஃபோர்ஸோட வேலை என்ன பண்ணும் தெரியுமா? அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஸ்டோன தப்பிச்ச விடாம, உள்ளே வா, உள்ள வா, உள்ள வான்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். கயிறுல இருந்து உள்ள வரதுக்கு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்ஸலரேஷனுக்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன். அப்ப நீங்க கையில இருந்து ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறீங்க பார்த்தீங்களா? அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். தமிழ்ல வந்து கரெக்ட்டா சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கான வார்த்தை. மைய நோக்கு விசை. மையத்த நோக்கி இழுக்கணும். சென்டர நோக்கி இழுக்கணும். சென்டர நோக்கி இழுத்தா மட்டுமே ஒரு பொருள் சர்க்குலர் பாத்ல சுத்த முடியும். அப்போ அப்படி நீங்க குடுக்குற ஆக்ஸலரேஷனுக்கு பேரு தான் என்ன பேரு? ஆர் ஒமேகா ஸ்கொயர். இப்ப அடுத்த கேட்டகரிக்கு வந்துருவோமா? இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட டைரக்ஷனும் நான் தெளிவா சொல்ட்டேன். அத வெக்டர்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்ட்டேன். இப்ப அடுத்து அடுத்து இருக்கிறவன், சரி நான் ஸ்பீட கூட்டணும்னு நெனைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? ஸ்பீட கூட்டணும்னு நெனைக்கிறேன். ஸ்பீட கூட்டணும்னா நீங்க எத கூட்டணும்? ஸ்பீட கூட்டணும்னா, ஜஸ்ட் நீங்க ஒமேகாவ மாத்தணும். வெலாசிட்டி இருக்கு இல்லையா? வெலாசிட்டில அடுத்து டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். யாருப்பா? டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா ஏடி. நீங்க யார மாத்தணும்? அதே dv/dt தான். ஃபார்முலா அதே தான். பட் எது மாறாது? தீட்டாவ மாத்த வேண்டியதில்ல. ஒமேகாவ மாத்தணும். சோ ஆர் இந்த பையன் அப்படியே தான் இருப்பான். இந்த பையன் மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் பிளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர் அப்படியே தான் இருக்கும். எது மாறும்? ஒமேகா டைம பொறுத்து மாறும். ஒமேகா மட்டும் தான் மாறும். அப்ப இந்த ஒமேகாவ டைம பொறுத்து மாத்துறதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா டைம பொறுத்து மாறுது. தட் இஸ் நீங்க நீங்க ஆங்குலர் வெலாசிட்டி டைம பொறுத்து மாறுது. அப்ப இந்த டி ஒமேகா பை டிடிக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். அவனுக்கு பேர் தான் என்ன பேருன்னா, ஆல்பா. 3வது ஒருத்தன் வரான் பாருங்க. ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். என்ன? ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். சரியா? சோ அப்போ டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஆர் ஆல்பா இன்டு மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் பிளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர். சரியா? இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஏடியோட டைரக்ஷன், ஏடியோட மேக்னிட்யூட் என்ன? ஆர் ஆல்பா. இது யாருப்பா? இது யாருப்பா? இந்த வி இருக்கா இல்லையா? வியோட டைரக்ஷன் தான் இவன். அப்ப இது வி கேப்ன்னு போட்டுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா. அல்லது நான் இந்த இந்த பாயிண்ட்ட சும்மா டான்ஜென்ட் லைன் தானே பிடின்னு வச்சுக்கிட்டேன்னா, இங்க நான் என்ன போட்டுக்கிறேன்? இங்க என்ன போட்டுக்கிறேன்? பிடி கேப்ன்னு போட்டுக்கிறேன். பிடி கேப்னா போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? வெலாசிட்டியும் சரி, வெலாசிட்டிய நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ ஆர் ஒமேகா இன்டு வெலாசிட்டியோட டைரக்ஷன் யாருன்னா பிடி கேப். அதே தான் டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். சோ நீங்க இந்த டயர் டயர் ரேஸ்லாம் பார்த்திருக்கீங்களா? டயர் ரேஸ் விளையாடிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் படத்துலயாச்சும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன? ஒரு டயர வந்து பார்த்தோம்னா, குச்சிய வச்சு தட்டிக்கிட்டே ஓடணும். எந்த இடத்துல தட்டுனா வந்து பார்த்தோம்னா, டயரோட ஸ்பீட் அதிகமாகும். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டயர் அப்டின்னா, நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய குச்சிய வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல அதாவது டான்ஜென்ஷியலா நீங்க தட்டணும். நீங்க இப்படி தான் குச்சிய மூவ் பண்ணணும். இப்படி அடிக்க, அடிக்க, அடிக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அல்லது இங்க அடிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். இங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டே ஓடுவாங்க. யாராச்சும் வந்து பார்த்தோம்னா, டயர்ல இந்த இடத்துல அடிப்பாங்களா? இந்த இடத்துல அடிச்சா டயர் கீழ விழுந்துரும். டயரோட டான்ஜென்ஷியல்ல நீங்க ஃபோர்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? நீங்க ஃபேன கையில எப்படி சுத்துவீங்க? ஃபேனோட எட்ஜ்ல வச்சு தட்டிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஒரு ஃபேன் இருக்குதுப்பா. ஒரு ஃபேன கையில புடிச்சு சுத்தணும்னா என்ன பண்ணும்? இந்த எட்ஜ்ல வச்சு தட்டிக்கிட்டே இருப்போம். கரெக்ட்டா? ஆ? அப்ப இந்த எட்ஜ்ல வச்சு நீங்க தட்ட, 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 தட்ட ஃபேனோட ஸ்பீட் அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன்ங்கிறது அலாங் தி டான்ஜென்ட் லைன் குடுக்கணும். சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் டுவார்ட்ஸ் தி சென்டரா இருக்கணும். அப்ப இவனும்
பேசிக்காவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்பெண்டிகுலர். ஏசியும் ஏடியும் பேசிக்காவே எப்படி இருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல சுத்தி வருது அப்படின்னா இந்த 2 ஆக்சலரேஷனுமே இருக்கலாம். பட் கண்டிப்பா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருந்தே ஆகும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சிச்சுவேஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா இருக்கும், கொடுக்கலனா இருக்காது. ஓகேயா? சோ இவ்வளவுதான் சர்க்குலர் மோஷன். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா சர்க்குலர் மோஷன்ல எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம், சம் போட்டுடலாம். இப்ப பாருங்க, நான் சொன்னத ஜஸ்டா ஃபைனலா ரிவைஸ் பண்றேன். என்னென்ன பாயிண்ட்ஸ்? முதல்ல இந்த கம்பேரிசன் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஆங்குலர், லீனியர். ஆங்குலர்ல டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு வரோம் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? தீட்டான்னு சொல்லுவோம். இதை எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவோம்? ரேடியன்ல மெஷர் பண்ணுவோம். லீனியர்ல அவனுக்கு பேர் என்ன பேரு? எஸ். அதை எப்படி சொல்றது? ஆர் தீட்டா. இவனை மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். வெலாசிட்டின்னு வரும். வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? தீட்டா எவ்வளவு வேகமா மாறுது. இவனுக்கு பேர் என்ன பேரு? ஒமேகா. யூனிட் என்ன? மேல ரேடியன், கீழே செகண்ட். இங்க எஸ் எவ்வளவு வேகமா மாறுது? டிஎஸ் பை டிடி. டிஎஸ் பை டிடி. டிஎஸ் பை டிடினா அப்போ ஆர் ஒமேகா. வேல்யூ பார்த்தோம்னா ஆர் ஒமேகா. யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தோம்னா யாரை அறிமுகப்படுத்திடணும்? டைரக்ஷன் அறிமுகப்படுத்திடணும். வியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வியோட டைரக்ஷன் அலாங் டான்ஜென்ட் லைன். கரெக்டா? அலாங் டான்ஜென்ட் லைன். இது வியோட டைரக்ஷன். இப்போ அடுத்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்ல வரும்போது ஒமேகா சப்போஸ் மாறுச்சு அப்படின்னா அந்த ஆக்சலரேஷனுக்கு பேரு ஆங்குலர் ஆக்சலரேஷன். டி ஒமேகா பை டிடி. இவனுக்கு பேர் என்ன பேரு? ஆல்பா. ஆல்பானா என்ன? ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன? ஆங்குலர் ஆக்சலரேஷன். பட் இங்க 2 ஆக்சலரேஷன் நமக்கு வரும். ஒன்னு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், இன்னொன்னு யாரு? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் தான் மஸ்ட் எப்பவுமே இருந்தாகணும். அவனோட வேல்யூ என்ன? ஆர் ஒமேகா ஸ்கொயர். டைரக்ஷன் என்ன? டுவர்ட்ஸ் சென்டர். சரியா? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்போ வரும்? எனக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருந்தா மட்டுமே யார் வருவா? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்பான்னு ஒருத்தர் இருந்தான்னா அவனோட ஆரை மல்டிப்ளை பண்ணிட்டா நீங்க என்ன வந்துரும்? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்துரும். சோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். தீட்டாவோட ஆரை மல்டிப்ளை பண்ணா எஸ், ஒமேகாவோட ஆரை மல்டிப்ளை பண்ணா வி, ஆல்பாவோட ஆரை மல்டிப்ளை பண்ணா அவனுக்கு பேரு சென்ட்ரிபிட்டல் இல்ல, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். சரியா? ஆல்பாவோட ஆரை மல்டிப்ளை பண்ணா அவனுக்கு பேர் என்ன பேரு? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சாரி, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இவனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அலாங் டான்ஜென்ட் லைன். அலாங் டான்ஜென்ட் லைன். சரி, இப்ப கேட்கலாம், ஒரு பாடியில டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சென்டரை நோக்கி இருக்கும். சரி, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சென்டரை நோக்கி இருக்கும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ ஒரே நேரத்துல இந்த 2 ஆக்சலரேஷனுமே இருந்தா என்ன நடக்கும்? ஒரே நேரத்துல இந்த 2 ஆக்சலரேஷனுமே இருந்துச்சுன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறவனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ ரிசல்டன்ட். இப்போ ஒரு பாடி இப்படி போகுது, ஒரு டைரக்ஷன் இப்படி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கோங்களேன், இது கியூன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ரிசல்டன்ட் யாருன்னா 2 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பட்சத்துல ரிசல்டன்ட் யாருன்னா பித்தாகரஸ் தியரம் தான். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். சரியா? ஸோ அதே மாதிரி இங்க பார்க்கறதா இருந்தா ரிசல்டன்ட் பார்க்கறதா இருந்தா ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர். ரைட்டா? இவ்வளவுதான் கான்செப்ட் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஓகேயா? ஸோ இங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் பாயிண்ட் புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ நவ். சர்க்குலர் மோஷன்ல இந்த கொஸ்டின் பாருங்க, 2015ல கேட்ட கொஸ்டின். கேள்வியை பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க. The position vector of a particle r vector, position vector நம்ம என்ன பேர் வச்சோம்? OP vectorன்னு பேர் வச்சிட்டு இருந்தோம். இப்போ அத r vectorன்னு பேர் வைக்கிறான். r vector as a function of time is given by 4 sin 2 pi t I vector plus 4 cos 2 pi t j vector. சரியா? வேர் ஆர்ங்கிறது மீட்டர்ல இருக்குது, டீங்கிறது செகண்ட்ல இருக்குது, ஐ வெக்டர் ஜே வெக்டர் XY டைரக்ஷனோட யூனிட் வெக்டர். அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். which one of the following statements is wrong for motion of particle? அதாவது பார்ட்டிகளோட மோஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுல
இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, நம்ம பார்த்ததுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்க மாதிரி தெரியலாம். பட் சேம் கண்டென்ட் தான். நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பாடி இருக்குப்பா. அது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல சுத்துது. பார்த்தோமா? இது O. இதுதான் P. இந்த OP வெக்டரை நான் எப்படி சொல்லணும்னு சொன்னேன்? OP வெக்டர்ங்கிறவன் யாரு? R இன்ட்டு, அதாவது இதோட ரேடியஸ் இன்ட்டு, இது ஆங்கிள் தீட்டா அப்படின்னா, R இன்ட்டு காஸ் தீட்டா I வெக்டர் பிளஸ் சைன் தீட்டா J வெக்டர். கரெக்டா? இப்போ நீங்க OP வெக்டருக்கு பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? R வெக்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸுக்கு பதிலா யாருப்பா இருக்கா? ரேடியஸோட வேல்யூக்கு பதிலா யார் இருக்கா? 2ல இருந்து 4 காமனா எடுத்துட்டீங்கன்னா, இங்க இருந்து 4 காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 இன்ட்டு sin 2 pi t I வெக்டர் பிளஸ் cos 2 pi t j வெக்டர். ரைட்டா? அப்ப ரேடியஸோட இடத்துல யார் இருக்கா? 4 இருக்குது. ஆங்கிளோட இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீட்டாவோட இடத்துல என்ன இருக்குதுன்னா 2 pi into t இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. magnitude of the velocity of the particle is 8 pi meter per second கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு தீட்டாவோட இடத்துல யார் இருக்கா? 2 pi t இருக்குது. அவன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதை பத்தி பேசுறான்? வெலாசிட்டியை பத்தி பேசுறான். வெலாசிட்டி எனக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? r ஒமேகா இல்லையா? ஏன்னா இது சர்க்குலர் மோஷன்ல r ஒமேகா. ஒமேகா வேணும்னா நான் என்ன பண்ணணும்? d theta by dt பார்க்கணும் இல்லையா? அதாவது தீட்டாவை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க பாருங்க, தீட்டா என்ன இருக்குது? 2 pi t இருக்குது. 2 pi கான்ஸ்டன்ட், t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2 பைன்னு வந்துடும். 2 pi ரேடியன் பெர் செகண்ட் வந்துடும். அவ்வளவுதானே? அப்ப வெலாசிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா r வேல்யூ உங்களுக்கு தெரியும் 4, ஒமேகா வேல்யூ 2 pi, ஸோ 8 pi ரேடியன் பெர் செகண்ட். இது ஆப்ஷன் ஏ கரெக்ட். path of the particle is circle of radius 4 meter. அது நமக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணா ரெண்டும் எக்ஸாக்ட்டா சேமா தான் இருக்குது. அப்ப ஆப்ஷன் பியும் கரெக்ட். சரியா? acceleration vector is along minus r vector. acceleration எப்படி இருக்கும்? இதுக்கு என்ன acceleration இருக்கும் நமக்கு? கண்டிப்பா எந்த acceleration இருக்கும்? centripetal acceleration இருந்தே ஆகணும். சரியா? tangential acceleration இருக்கா? tangential acceleration இங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா எப்படிப்பா இருக்குது? ஒமேகாவோட வேல்யூ எப்படி இருக்குது? 2 pi ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகா வெறும் 2 pi. வெறும் 2 piனா ஒமேகாங்கிறது கான்ஸ்டன்ட். ஒமேகா கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு வேலையே கிடையாது. ஆல்பா என்ன? 0. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஆங்குலர் ஆக்சலரேஷனே இல்லை அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஒருத்தர் இருக்கவே மாட்டான். வெறும் என்ன மட்டும் தான் இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும் தான் இருப்பான். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? சென்டரை நோக்கி இருக்கும். நமக்கு ஓபி வெக்டர் தான் நம்ம என்னன்னு பேர் வச்சிருக்கோம்? அவன் ஆர் வெக்டர்னு சொல்றான். அப்போ பிஓ வெக்டருங்கிறது யாரு? மைனஸ் ஆர் வெக்டர். ரைட்டா? மைனஸ் ஆர் வெக்டர். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மைனஸ் ஆர் வெக்டர்ங்கிறது கரெக்ட். ஏன்னா டுவர்ட் சென்டர் தான் இருக்கு அப்படிங்கிறது. சரியா? இப்போ அடுத்து magnitude of accelerated vector is v square by r, where v is the velocity of the particle. சரியா? ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன? r ஒமேகா ஸ்கொயர் இல்லையா? r ஒமேகா ஸ்கொயர். ஓகே. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் r ஒமேகா ஸ்கொயர். சரியா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன? r ஒமேகா ஸ்கொயர். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வி ஸ்கொயர் பை ஆர்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை அப்படின்னா, ஆர் இன்ட்டு ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒமேகா சீக்வல் டு யாரு? வி பை ஆர். அப்போ ஒமேகா ஸ்கொயர்னா என்ன? வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆர் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா வி ஸ்கொயர் பை ஆர்னு வரும். ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்ட். அப்போ இங்கே 4 ஆப்ஷனுமே கரெக்டா? எந்த ஆப்ஷன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்குது. கொஸ்டின்ல என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலா 8 மீட்டர் பெர் செகண்ட் தான் கொஸ்டின். இங்க வந்து பிரிண்டிங்ல 8 பைன்னு வந்துருச்சு. ஸோ 8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அப்ப எது தப்பா இருக்கும் நமக்கு? ஆப்ஷன் ஏ தான் தப்பு. மற்ற 3 வரும் கரெக்ட். இங்க 8ன்னு கொடுத்துருக்கணும். 8 பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4மே கரெக்ட் தான். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய பிரிண்டிங் மிஸ்டேக்னால இந்த 4மே கரெக்டா இருக்குது. ஆக்சுவலா எது கரெக்ட்? ஏ மட்டும் தப்பு, மற்ற 3மே கரெக்ட். கேள்வி புரிஞ்சுதா? குயிக்கா சொல்லுங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A particle moves in xy plane according to the rule
x is equal to a sin omega t plus a cos omega t அப்படின்னா the particle follows எந்த பாதை? இது ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதுக்கு தான் நமக்கு வித்தியாசமா தெரியும். எக்ஸ் வந்து ஒரு பார்ட்டிகிள் இருக்குப்பா, அந்த பார்ட்டிகிளோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன? எக்ஸ் எவ்வளவு? ஏ கா சைன் ஒமேகா டி, ஏ சைன் ஒமேகா டி. ஒய் என்ன? ஏ காஸ் ஒமேகா டி, ரைட்டா? ஒய் வந்து என்ன? ஏ காஸ் ஒமேகா டி. அப்ப டி மாற 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 இந்த பொசிஷன் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பார்ட்டிகிளோட பொசிஷன் வெக்டரை நீங்க எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? லைக் ஓபி வெக்டர் எழுதுறீங்க. எப்படிப்பா எழுதுவீங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறவனோட ஐ வெக்டர் போடுவோம், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறவனோட ஜே வெக்டர் போடுவோம். அப்போ இதோட அப்படி போட்டீங்கன்னா ஏ சைன் ஒமேகா டி இன்ட்டு ஐ வெக்டர் பிளஸ் ஏ காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஜே வெக்டர். அப்போ இதில் ஏ காமனாக எடுத்துட்டீங்கன்னா சைன் ஒமேகா டி ஐ வெக்டர் பிளஸ் காஸ் ஒமேகா டி ஜே வெக்டர். இது யாரு? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்து வச்சிருந்தோம்? ஓபி வெக்டர் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சர்க்குலர் பாத்துக்கு எப்படி இருக்கும்? வெளியே ரேடியஸ் இருக்கும், வெளியே ரேடியஸ் இருக்கும், இங்க காஸ் இருக்கும், இங்க சைன் இருக்கும். இங்க ஒண்ணும் இல்ல, காசு இருக்க வேண்டிய இடத்துல சைன் இருக்குது, சைன் இருக்க வேண்டிய இடத்துல காசு இருக்குது. அதனால பாதை மாறுமான்னு கேட்டா பாதை மாறாது. ஏன் பாதை மாறாது? இந்த சர்க்கிளை நீங்க எப்படி சுத்தினீங்கனாலும் அது சர்க்கிள் தான். இப்போ ஒரு லைன் இருக்குது, ஒரு லைன்ல காசு இருக்க வேண்டிய இடத்துல சைன் இருந்துச்சுன்னா இந்த லைன் என்ன ஆகும்? திரும்பும். ஒரு சர்க்கிளை நீங்க திருப்புறீங்கன்னு வைங்களேன், ஒரு சர்க்கிளை 90 டிகிரி திருப்புறீங்க. இப்ப நான் காசு இருந்தாதான் சர்க்கிள்னு சொல்லியிருந்தேன். காசு இருக்க வேண்டிய இடத்துல சைன் இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு இருக்க வேண்டிய இடத்துல சைன் இருக்குதுன்னா ஆங்கிள் 90 டிகிரி திரும்பி இருக்குன்னு அர்த்தம். ஆங்கிள் 90 டிகிரி திருப்புறதுனால சர்க்கிளோட ஷேப் மாறுமா? மாறாது, ரைட்டா? ஸோ அப்போ இது என்ன? ஏ சர்க்குலர் பாத். சப்போஸ் இங்க இருக்கிறது ஒரு நம்பரும், இங்க ஏ சைன் ஒமேகா டின்னு கொடுத்துட்டு இங்க வேற ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஆப்ஷனை பத்தி யோசிக்கலாம். சரியா? இங்க ஏ சைன் ஒமேகா டின்னு கொடுத்துட்டு இங்க பி காஸ் ஒமேகா டின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது சர்க்கிளா இருக்க முடியாது, ரைட்டா? எக்ஸ்ல ஒரு மாதிரியும் ஒய்ல ஒரு மாதிரியும் இருக்கும். அப்ப அது வந்து எலிப்டிக்காவோ பேராபோலிக்காவோ இல்ல அடுத்த ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இங்க அதை பத்தி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. கிளியரா நம்ம என்ன போட்டுடலாம்? சர்க்குலர் பாத்துன்னு போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ இதில் 2 கொஸ்டின் பார்த்து இல்லாமல் அந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேயா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் போகலாம். நாளைக்கு இந்த லெசன் உங்களுக்கு டெஸ்ட்டு, சரியா? ஸோ நாளைக்கு கிளாஸுக்கு முன்னாடி இந்த லெசனில் இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.